ஒரு சிறுமி முள்ளம்பன்றியோட அப்படியே நேரா வயல்வெளியில வரம்பு வழியா நடந்து வராங்க. அதே போல இன்னும் ஒரு உயிரினத்தையும் தூக்கி கொண்டு வராங்க. இடையில அதை விட்டுட்டு நேரடியா முள்ளம்பன்றியோடு இவங்க பயணிக்கிறாங்க. நீண்ட தூரத்துல இருந்து தொலைபேசி மூலமா படமாக்கப்பட்டு இது சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றம் செய்யப்பட்டது. கடந்த நாட்களில் அதிகமானவங்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயமாக மாறியிருந்தது. முள்ளம்பன்றி போன்ற உயிரினங்களை செல்லப்பிராணியா வளர்க்கறதுன்றது அவ்வளவு இலகுவான காரியம். அதுவும் ஒரு சிறுமி சாதாரணமா இதை கூட்டிக் கொண்டு வராங்க, அதோட பழகுறாங்கன்றதான் பெரிய அளவா பார்க்கப்பட்ட ஒரு விஷயமே. இது பங்களாதேஷ்ல தான் முதல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் இன்றைய நாள்ல இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இலங்கையில தான் இது பதிவாக்கம் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குதுன்றதை இது புலனறுவையில உள்ள ஒரு Facebook கணக்கு வைத்திருக்கிற ஒரு சிங்கள நண்பர் தான் இதை பதிவேற்றம் செஞ்சிருக்காரு. முதல்ல அதாவது இந்த மாதம் 11ஆம் தேதி, ஜூன் மாதம் 11ஆம் தேதி இந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அவர் இது ஒருவான பலதரப்பட்ட காணொலிகளையும் பதிவேற்றம் செஞ்சிருக்காரு. அதுக்கு உணவு வழங்குற மாதிரி அதோட பேசுற மாதிரியான காணொலிகளும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதுல சிங்கள மொழி பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனவே இப்ப இன்றைய நாள்ல இலங்கையில் இருக்கிற முக்கியமான ஊடகங்கள் இது தொடர்பான செய்தியை உத்தியோகபூர்வமா ஆராய்ந்து வெளியிட்டிருக்காங்க. இது இலங்கையில தான் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, படமாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் புலனறுவையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. பங்களாதேஷை சேர்ந்த ஒரு சமூக வலைத்தள வீடியோக்கள் அது செய்திகளை உறுதிப்படுத்துற அல்லது ஆய்வு செய்கிற ஒரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இதை எங்க நடந்திருக்குன்னு உறுதிப்படுத்தியதில் இது இலங்கையில தான் நடந்திருக்குன்றதை அவங்க உறுதிப்படுத்தி இன்றைய நாளில் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. எனவே இன்னும் கொஞ்சம் அதிகமானவங்களுடைய பார்வைக்கும் கவனத்துக்குள்ளையும் உள்ளாகி இருக்கிறது. இலங்கையில் தான் இது நடந்திருக்கு, இலங்கையில் தான் இது படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் உத்தியோகபூர்வமா வந்ததுக்கு பிறகு இது இன்னும் வைரலாக ஆரம்பித்திருக்கிறது.